கருத்துரையால் பிள்ளை கற்கும், பெற்றோர் கற்கும், நூல் பிடித்து நூல் படிக்கும் அனுபவத்தால் நுட்பமுடன் உணர்த்திடும் உங்கள் பாங்கால் ஆழ்வினை உடைமை உடன் மாணாக்கர்கள் அருங்கல்வி கற்றே நேர்வுயர் கண்டு நாள்தாரும் புன்னகைக்கும் உங்களை யாம் நற்றமிழால் இனிதாக வாழ்த்துகின்றோம். நன்றி. குட் மார்னிங் சொல்லலாமா? சுகப்பெரியார் பேசுனதை பார்த்து பயந்து போயிட்டேன். எங்க சுகப்பெரியார்? நம்ம இந்த மாதிரிலாம் பேசாத. இப்போ அரசியல் தேர்தல் நேரம் கூட்டிட்டு போயிட போறாங்க பிரசார கூட்டத்துக்கு. இல்லை உண்மைதான். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், நல்லா பேசலாம். ஸ்பீக்கர் இல்லை இப்பெல்லாம் பேசினா பிரசார கூட்டத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு. நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்து விட்டால் கடவுளுங்கிற வார்த்தையே தேவை கிடையாது. அப்படியே ஃபேண்டசி வேர்ல்ட், மாய உலகத்தில் தான் கெரியரை டிசைட் பண்ணுறோம், நிஜ உலகத்தில் கிடையாது. உண்மை அதுதான். நேற்று ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து எனக்கு இன்னைக்கு காலையில் சரஸ்வதினு ஒரு பொண்ணு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாள். என்ன அப்படின்னா, ஜேபி சார், எந்த டிகிரி எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா சீக்கிரமாக வேலை கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு மெசேஜ் வாட்ஸ்அப்பில். நான் கேட்டேன், நீ என்ன படிக்கலாம்னு நினைக்கிறேன்? நான் ஸ்பீச் கொடுத்தேன். இல்லை சார், உங்கள் ஸ்பீச்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், எங்கள் அப்பா பிஎஸ்சி மேத்ஸ் படி அப்படின்னாங்க. பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சுட்டு எனக்கு பெரிய சம்பளத்தோட வேலை கிடைக்குமா இம்மிடியட்டா அப்படின்னு. நான் என்ன பதில் சொல்லிட்டு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. வேலை கிடைக்கும், பட் நீ எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்காது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவாரு. இன்னைக்கு யாராவது எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஏதாச்சும் ஒரு ஆர்ட்ஸ் குரூப்போ சயின்ஸ் குரூப்போ நான் ஒரு டிகிரி பண்ணிட்டு எனக்கு வேலை கிடைக்கும்னு பார்த்தோம்னா கிடைக்கும், பட் நீ எதிர்பார்க்குற பெரிய சம்பளம் கிடைக்காது. வெறும் 8000 ரூபா போதும், 7000 ரூபா போதும் அப்படின்னா ஓகே. இப்போ நீ வெறும் பிஎஸ்சி மேத்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ எடுத்து உங்கள் ஸ்கூலில் ஒரு டீச்சிங் ஜாப் கொடுப்பாங்கன்னு கேளு, கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இல்லை, எனக்கே 2 ஸ்கூல் இருக்கு. எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பையன் வந்தான், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு, சார் 8000 ரூபா சம்பளம் கொடுங்க சார், நான் வரேங்கிறான். எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு அவன் கதையை கேட்டவங்க. எம்எஸ்சி படிச்சுட்டு 8000 ரூபா சம்பளம் இருந்தால் போதுங்கிறான். இப்போ அப்படிதான். ஏன்னா இப்போ வீட்டில் போய் சொன்னீங்கன்னா நிறைய வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு அப்படியே ஒரு குரூப் எக்ஸாமோ சிவில் சர்வீஸோ கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்துடு அப்படிதான் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் இப்போ நீ பேசிப்பாரு, அவங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு? கேளு, விட்டா இப்போ பிச்சுட்டு போயிட்டுருவாங்க. இல்லை உண்மைதான், சிரிக்கிறாங்க பாருங்க. அப்ப இதுல என்ன புரியுது? உனக்கு போட்டி அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இல்ல உண்மைதான். அப்போ நீ நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல 100 பேர்ல 81 பேர் அவங்க செய்யற வேலைக்கும் அவங்க படித்த யூஜி டிகிரிக்கும் சம்பந்தமே கிடையாது. 81%. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்கிறோம். இப்ப கூட பாரு, அந்த பொண்ணு கவனம் எங்கேயோ போகுது, அந்த கேட்ல தான் இருக்கு. இல்ல உண்மைதான், சொல்லும் போது நம்ம கவனிக்கிறது இல்லை. அப்புறம் வாழ்க்கையே போயிடுச்சு, நான் சம்பாதிக்க முடியல, நான் ஏழையாவே இருந்துட்டேன். நம்ம இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கவங்க கல்வியாளர்கள் சொல்லும் போது நம்முடைய கவனம் சிதறுது. அது வயசு அப்படி. இல்ல உண்மைதான். நல்ல கவனி சார், இந்த உலகத்துல வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஒரு சரியான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டோம். கெரியர் கைடன்ஸ்ங்கிறது இப்போ சேலஞ்சிங் ஆயிடுச்சு. கடவுள் எப்பவுமே சேலஞ்சஸ் கொடுக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கொடுக்குறாரு. இன்னைக்கு எந்த ஒரு துறையை எடுத்தாலும் அதுல மிகப்பெரிய சவால்கள் இருக்கு. சவால்கள் அதிகரிக்கும் போது, அப்டக்கிள்ஸ் அதிகரிக்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. அது சில பேருக்கு தான் கிடைக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற பசங்கள்லாம் எனக்குலாம் மெசேஜ்லாம் இப்போ நிறைய வருது. ஜேபி சார், இந்த +2 எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்குமா? டைமே கொடுக்கல கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கும் மேத்ஸ் எக்ஸாமுக்கும். சாரி, இதுக்கு பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்க்கு சார் சாய்ஸ் ஜாஸ்தி கொடுப்பாங்களா?
சார் எத்தனை மார்க் கிரேஸ் மார்க் போடுவாங்க, நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கிறேன்னு ஒரு பொண்ணு எடுக்கிறான். இல்லை உண்மைதான். நாம் தான் வீட்டில் நமக்கு கிடைக்கிறதுக்காக இந்த பிக் பாஸ்ன்னு ஒன்று இருந்தது. இல்லை சிங்கன் பார்த்தியா, ஓட்டு போட்டியா? போடல, நான் போட்டேன். அனிதாவுக்கும் ரம்யாவுக்கும் போட்டேன், 2 பேருமே தோத்துட்டாங்க. நம்ம அதிர்ஷ்டம் அப்படி இருக்கு, நாம ஓட்டு போட்டது ஜெயிக்கல. இல்லை உண்மைதான். ரம்யா எப்படின்னா சன் நியூஸில் அவர் இருக்கும்போது என்னை நிறைய தடவை பேட்டி கேட்டுருக்கு. அதே மாதிரி ரம்யா ஸ்டூடெண்ட்டு. இப்போ அதுக்கு மேலே இந்த குக் வித் கோமாளின்னு ஒரு ப்ரோக்ராம், இந்த சிவாங்கின்னு ஒருத்தர் தெரியுமா, முடியல ரன்னான் மாடியில் திட்டிட்டு தான் வந்தான். அவளை ஸ்டூடெண்ட்டு, சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட், எனக்கு ஸ்கூலில் அவள் ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட் ஆகி அவள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 5 வருஷம் முன்னாடி அவளை ஸ்கூலில் கெரியர் இந்த மாதிரி உட்காந்து தான் இருந்தாள். அப்போ நினச்சி பார்க்கல. அப்போ வந்து அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடினா, அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தோன்னா கொடி கட்டி பறக்கிறா. கேட்டால் என்கிட்ட கேட்குறா, அஸ்வின் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறா. நம்மளுக்கு கெரியர் கைடன்ஸ் கொடுத்து மேரேஜ் ஆலோசகராக வந்துட்டா. அதான் திட்டினா அவளை, போய் வேலையை பாருமா அப்படின்னு. இல்லை இப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவளுக்கு வந்து ஜேபி சாரோட நிறைய ஃபேன்ஸ். இல்லை உண்மைதான். அது 1 in million தான் அந்த மாதிரி ஆகும். நாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சார் வாழ்க்கை. அது பேரலாக எடுத்துக்கோ. பேஷனையும் கெரியரையும் கம்பைன் பண்ணாரு. ரைட். ஸோ உலகத்தில் வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்க போகிறது சார். நீ ஆர்ட்ஸ் படி, சயின்ஸ் படி, இன்ஜினியரிங் படி, மெடிக்கல் படி, லா படி. இனிமேல் டெக்னாலஜி தெரியாமல் இனிமேல் சர்வை பண்ண முடியாது. தொழில்நுட்பம். ஏன்னா நம்ம ஊரில் அப்படி தான், ஒருத்தர் விழுந்தீங்கன்னா அப்படியே விழுவுறீங்க. 4 வருஷம் முன்னாடி நெய்வேலியில் வந்து நான் பேசும்போது, இந்த தினமலர் ப்ரோக்ராம் பேசும்போது, மெக்கானிக்கு வாய்ப்பு குறையுது அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிற ஜவஹர் ஸ்கூலில் படித்த ஒரு நல்ல மாணவன் அனாலிசிஸில் படிக்கிறான். 199 கட் ஆஃப் வாங்கிட்டு அவன் என்னமா சொல்கிறான், ஜேபி சார் எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து பேசும்போது உங்களை முட்டான்னு நினச்சேன், பைத்தியக்காரன்னு நினச்சேன். எல்லாமே 4 வருஷம் முன்னாடி மெக்கானிக்கல் எடுத்தாங்க, நீங்கள் வேணான்னு சொன்னீங்க. உங்கள் பேச்சு கேட்காம நான் எடுத்தேன். இப்போ நான் தான் பைத்தியக்காரன், இப்போ எனக்கு ஜாப் இல்லைங்கிறார். உங்கள் பேச்சு கேட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தா சத்தியமாக எனக்கு வேலை கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறான். உங்கள் ஊரில் நடக்கிற விஷயம் பேரோட சொல்கிறேன். கார்த்திகேயன் என்ன யூஸ் சொல்லுங்க. நம்ம ஊரில் அப்படிதான், ஒருத்தர் உள்ள அப்படியே விழுவுறீங்க. இந்த ட்வீட் பண்ணியிருக்கான்னு பாரு. அப்போ ஜேபி சார் சொல்றது நடக்குதுன்னா நான் இன்னைக்கு வச்சு சொல்ல, அவனுக்கு புரியாது. அதனால தான் நான் நிறைய தடவை சொல்லுவேன். நான் போனதை கூட சொன்னேன், எனக்கு கிடைக்கிறது யார் தெரியுமா, இந்த வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க. அதனால தான் எப்பவுமே சொன்னேன், இந்த 11th 12th படிக்கிறியா, நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா, ஒரே ஒரு காரியம் பண்ண. உங்கள் வீட்டில் இந்த சொந்தக்காரன்னு ஒருத்தன் வருவான், உள்ளே விட்டாள் அவன். இல்லை உள்ள விட்ட குட்டிகள் ஆகிடுவான். ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா அப்பா பிரெயின் வாஷ் பண்ணிடுவான், அப்புறம் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிடுவான். இல்லை இப்படி தான் இருக்கு. அப்படி தெரிய மாட்டேங்குது எதில் வாய்ப்பு. எனக்கு அதான் சொன்னேன், ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையன் 12th ஸ்டாண்டர்ட் பையன் கெரியர் டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப சேலஞ்சிங். ஒரு பையனுக்கு வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிப்போர்ட் தெரியணும், எக்கனாமிக் சர்வே ஆஃப் த கண்ட்ரி தெரியணும், பாலிசி டிசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் தெரியணும், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தெரியணும். அப்போ தான் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியும். எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு இது தெரியும் சொல்லுங்க? தெரியாது. நாம் எங்கே நினச்சிக்கிறோம், அதனால தான் வந்து நம்ம சாதிக்க முடிய மாட்டேங்குது எப்பவுமே. அதான் நான் என்னுடைய கோட் தெரியுமா, இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டுடே யூ ஆர் ஜாப்லெஸ் டுமாரோ. வி நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஃபியூச்சர் ஜாப்ஸ். நீ 2025 வெளியே வரும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னு. இப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், நீ ஒன்றும் இல்லை, யூடியூப்ல போய் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ ஏதாச்சும் ஒரு நோட் புக்கும் பெண்ணாகவும் எடுத்துருந்தேன்னா சத்தியமாக எனக்கு ஜெயிச்சிருக்காரு. இப்போ கூட பாருங்க, யாருமே எடுத்துட்டு வரல. இனிமேல் நான் டிஃபரன்ஸை பிரின்சிபல் பரவாயில்ல, யார் கொண்டு வந்திருக்கீங்களோ அவங்க வந்து புத்திசாலின்னு சொல்லலாம், அவங்களுக்கு கை தட்டலாம். யார் கொண்டு வந்தீங்களோ சத்தியமாக கை தட்டலாம், புத்திசாலின்னு சொல்ல மாட்டேன். நீ ஒன்றும் இல்லை, யூடியூப்ல போய் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிப்போர்ட், அந்த வீடியோ இருக்கு, ஒரு 3 நிமிஷம் வீடியோ தான். அது போய் பாரு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அந்த வீடியோவை பார்க்கணும். அதாவது நீ ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய நீ நினைச்சது சாதிக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாரு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிப்போர்ட். அதில் என்ன சொல்றாங்கன்னா,
இன்னும் அடுத்த 6 to 8 வருஷத்துல 48% எக்ஸிஸ்டிங் ஜாப் வில் வேனிஷ். இப்ப இருக்கிற ஜாப்ல 48% ஜாப் போயிட போகுது. புதிய ஜாப்ஸ் எல்லாம் கிரியேட் ஆக போகுது. அவங்க கொடுத்துருக்காங்க 82 மில்லியன் ஜாப்ஸ் வில் வேனிஷ் பட் 96 மில்லியன் நியூ ரோல்ஸ் வில் கம். அப்போ கூட நீ வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வீடியோவில் பார்த்தோன்னா 82 மில்லியன் ஜாப்ஸ் வந்து அழிஞ்சிடும். 96 மில்லியன் ஜாப்ஸ் சொல்லலை, 96 மில்லியன் ரோல்ஸ் கிரியேட் ஆகும் சொல்லியிருக்காங்க. ரோல்கள் மல்டி டாஸ்கிங். அப்போ இனிமேல் வந்து ஃபியூச்சர்ல யாருக்கு பெரிய வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will be able to do multitasking, multidisciplinary skill. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிமேல் ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் மட்டும் படித்தால் வேலை அப்படிங்கிறது போயிட போகுது உலகத்துல. ஒரு கோர்ஸ் படிக்கும் போது மற்ற கோர்ஸ்ல இருந்து நீ எக்ஸ்ட்ரா என்ன கற்றுக்க போற அது போல தான் வேலை வாய்ப்பு. உண்மைதான். இனிமேல் இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து கூகுள்ல போய் ஐஐடி பிளேஸ்மெண்ட்ஸ் போடு. கூகுள்ல போய் லிங்க் வரும். இந்த வருஷம் ஐஐடியில இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் ஐஐடியிலும் என்ஐடியிலும் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் சேலரி லெவல் பாரு. இந்த வருஷம் ஹையஸ்ட் சேலரி. ஏன் திரும்பி பாக்குறீங்க? அதான் பாருங்க, மைண்ட் டைவர்ட் ஆகுது. நான் இன்னைக்கும் சொல்றேன், நான் வாழ்க்கையில ஜெயிச்சேன் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி யாராவது சொல்லும்போது முக்கியமாக கூர்மையா கவனித்து கேட்கிறேன். அதான் நான் ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படியே மைண்ட் டைவர்ட் ஆயிடுச்சு. என்னுடைய குரு கலாம் சார் கூட சொல்றாரு, ஜேபி வந்துட்டு அந்த அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்குவார். உனக்கு 100 கண் இருக்கு அப்படிங்குவார். இல்லை உண்மைதான். ரைட். மேபி அதனாலதான் வந்து நாங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் வந்து என்ன சொன்னேன், இனிமேல் வந்து அந்த பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி இந்த வருஷம் எவ்வளவு தெரியுமா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்தியாவில் 1,61,00,000 ரூபா. நீ போய் பாரு, கூகுள்ல போய் பாரு, கம்பெனி பேரோட போட்டிருக்கான். அப்போ 1 கோடி ரூபாய்க்கு மேல நிறைய பேருக்கு வேலை கிடைச்சது. அப்ப யாரு அந்த 1 கோடி ரூபாய் வேலை கொடுக்குறாங்க? 21 வயசு நினைச்சு பாரு, இன்னும் ஒரு 4 வருஷத்துல. அப்ப காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் படித்த படிப்புக்கும் அவன் கிடைத்த வேலைக்கும் பெரிய சம்பந்தமே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு 1,61,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குது என்னுடைய ஸ்டூடெண்ட் தான், விஜயவாடா ஐஐடி பாம்பே. அவன் எனக்கு தெரிஞ்சு 3 நாளைக்கு ஒரு தடவை மெசேஜ் பண்ணாம இருக்க மாட்டான். சோனி கம்பெனி எனக்கு வேலை கொடுத்துருக்கான். அவன் 3 வருஷம் முன்னாடி UI/UX பத்தி கற்றுக்க சொன்னேன். UI/UX இன்னைக்கு கூட வேலை இருக்கு சார். இப்ப UI/UX யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், டிசைன் ஓரியன்டட். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிசைன்ல நீ ஃபேஷன் டிசைன் பண்ணி, ப்ராடக்ட் டிசைன் பண்ணி, ஃபர்னிச்சர் எது வேணா டிசைன். இன்னைக்கு ஒரு பையன் கேட்கிறான், ஜேபி சார் நான் சுந்தர் பிச்சை மாதிரி ஆகணும் அப்படின்னா. சூப்பர் கேள்வி. இன்னைக்கு உலகத்திலே ஜாஸ்தி சம்பளம் வாங்குறது சுந்தர் பிச்சை. தெரியுமா எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு? எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு வாங்குறாரு? 240 கோடி ரூபாய் சம்பளம். இது நான் சுந்தர் பிச்சை மாதிரி ஆகணும்னா சூப்பர் கேள்விடா அப்படின்னா நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன், நீ சுந்தர் பிச்சை மாதிரி ஆகணும்னா சுந்தர் பிச்சை சாருக்கு எவ்வளோ ஆற்றல் திறமை இருக்கோ அதோட 10 மடங்கு வாங்கிட்டு இருந்தால் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னா. எனக்கு புரியல அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா சுந்தர் பிச்சை சார் அவர் பிஇ படித்தது மெட்டலர்ஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது, மெட்டலர்ஜி படிக்கும் போது ஐஐடி மெட்ராஸ்ல கம்ப்யூட்டர் பத்தி தானா கத்துக்கிட்டாரு. அவர் படிக்கும் போது ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் கிடையாது. மனக்கெட்டு உட்கார்ந்து லைப்ரரியும் பசங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் கேட்டு படிச்சுட்டாரு. அவர் வெளியே வரும்போது கூகுள் கம்பெனியே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா சுந்தர் பிச்சை வெளியே வரும்போது கூகுள் கம்பெனியே கிடையாது. மெட்ரலஜி படிச்சுட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் கற்றுக்கிட்டு, அதனால இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்காரு. நம்ம கனவு தான் காண்றோம், கற்றுக்கிறது இல்லை. அதுதான் தமிழ்ல ஒரு பழமொழி நீட்டா சொல்லிட்டான், என்னது? நினப்பு குழப்ப கெட்டது. இல்ல உண்மைதான்.
அதுதான் வருத்தப்படுறோம். 24, 25 வயசுல உங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னா உங்க டீச்சர்ஸ் கேள்வி நீங்க சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம். வந்தவொடனே உங்க கரஸ்பாண்ட் கூட சொன்னாரு, சார் ஃபீஸ் கலெக்ஷன் கம்மியா இருக்கு. நான் சொன்னேன் எந்த ஸ்கூல்லையும் 40% கூட ஆகல. தெரியுது எங்களுக்கு. நான் தான் என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மேனேஜர் சொல்லிட்டேன், போஸ்ட் பண்ணாரு எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்ட்டேன். விடுங்க ஒரு வருஷம் கடவுள் ஏதாச்சும் ஒரு இடத்துல கடிதம் அனுப்பார். கஷ்டம் சார் இன்னைக்கு. இதை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாமே ஈஸியா இருக்கணும். கேள்வி கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கணும், சாய்ஸ் கொடுக்கணும், எல்லாமே சத்தியமா கஷ்டம் சார். அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் விவேகானந்தரே சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, நீ போற பாதையில the path you are taking in your career, it doesn't have obstacles, doesn't have problems, doesn't have negative comments, then that path is not the right path for you. மடங்கு சிந்தனை ஜாஸ்தி ஆகணும், எக்ஸ்பெரிமெண்டல் திங்கிங் வேணும், நீ அது நல்லா பண்ணிக்கோ அப்படின்றாரு. எனக்கு அது புரியல. கலாம் சார் ஏன் நம்ம இப்போ எனக்கு எதிரில் கூட அதை வந்துட்டாங்க. அதான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனும் இருக்கு. அது பார்க்கும்போது இருந்து நல்ல கவனி. அவர்கிட்ட ஒரு தடவை பேசும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு கொஞ்சம் புரிய வைங்கன்னா, அவரு புரிய வைக்கிற மாதிரி யாருமே புரிய வைக்க முடியாது. That's why he is being called as one of the best teachers அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு புரிய வச்சார் எக்ஸ்பெரிமெண்டல் திங்கிங் அப்படின்னு. உனக்கு புரிய வைக்கிற அவர் சொன்னதே நான் சொல்றேன். ஒண்ணு இல்லை, அந்த A4 ஷீட் இருக்கு இல்லையா, அவர் எடுத்தார். A4 ஷீட்டை எடுத்துட்டு என்னை மடிக்க சொன்னார். நீ வீட்டில் போய் நீ போய் மடிச்சு பாரு அந்த A4 ஷீட். A4 ஷீட்டுடைய திக்னஸ் 0.1 mm. A4 ஷீட்டை நீ எத்தனை தடவை மடிக்கலாம்? கையால் எத்தனை தடவை மடிக்க முடியும்? மடிச்சுட்டே போனா 5-7 times பண்ணலாம். You know what is the Guinness Book of Record? 12 times. நீ போய் A4 ஷீட்டை 12 தடவை நீ பண்ணனா கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட். 13 தடவை பண்ணனா யூ வில் கிரியேட் a new record. ரைட். இப்போ இந்த A4 ஷீட்டை எக்ஸ்பெரிமெண்டல் திங்கிங் ஃபோல்டிங்ல பண்ணலாமா? 23 தடவை ஃபோல்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ A4 ஷீட்டை. Do you know what will be the thickness? 1 kilometer. 27 தடவை நீ A4 ஷீட்டை வெறும் 27 தடவை ஃபோல்ட் பண்ணனா மவுண்ட் எவரெஸ்ட டச் பண்ணலாம். A4 ஷீட்டை 30 தடவை ஃபோல்ட் பண்ணனா width will cross 100 kilometers. If you fold A4 sheet 42 times, 42 தடவை ஃபோல்ட் பண்ணனா it will touch the moon. And if you fold A4 sheet 51 times, you can touch the sun. நினைச்சு பாரு, போய் வீட்டில் உட்காந்து மல்டிப்ளை பண்ணி பாரு. அறுந்து போயிடுவேன். எனக்கு செஞ்சு காமிச்சார் அது கலாம் சார். ஐ மீன் மல்டிப்ளை பண்ணிக்க அறுந்து போயிட்டேன். எப்படி புரிய வைக்கிறார் பாரு எக்ஸ்பெரிமெண்டல் திங்கிங் அப்படின்னு. இல்லை உண்மைதான், அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா புரிஞ்சுக்கோ சார். ஒரு கனவை டிசைட் பண்ணிக்கோ, அந்த கனவை விட்டுறாத. அது ஐஏஎஸ் ஆகட்டும், இல்லை நிறைய சம்பாதிக்கணும், என்ன வேணா ஒரு கனவாக இருக்கட்டும். அப்போ அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? கனவுங்கிறது என்னது? உன்னை தூங்க விடாமல். அதுதான் வெரி குட், ரைட். கலாம் சாருக்கு கேள்வி கேட்கறதும் பிடிக்கும், கேள்வி கேட்கறவங்களையும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்க இதுதான் இருந்தீங்கல்ல, யாராவது அவங்க இருக்கும்போது இமெயில் அனுப்பிச்சிக்கலாம், இந்த மாதிரி சொன்னீங்களே கனவு உங்களை தூங்க விடாம இருக்கிறது ஏன் சொன்னீங்கன்னு யாராவது கேட்டுக்கலாம். நான் கேட்டேன். அவர் உட்கார்ந்து எனக்கு புரிய வச்சாரு பாருங்க. அப்பா இல்லை நிஜமாவே மிஸ் பண்றேன். என்னமோ அவர் நேரில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர் சொன்னது சொல்லிட்டு நம்ம கெரியர் கைடன்ஸ் போகலாம். அவர் சொல்றாரு, நான் கேட்டேன் எப்படி சார் நீங்க சொல்லலாம் உன்னை தூங்க விடாம இருக்கிறது கனவு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஒரு உண்மையான சம்பவம் சொல்றேன், நீ அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னாரு. பரவாயில்ல, எனக்கு அவர் மாதிரி ஒரு டீச்சர் இப்போ இல்லாம இருக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா எது இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கலாம், சொல்லி கொடுத்துருவாரு. அது கிளீனா சொல்லி அவர் சொல்றாரு, ஹும் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவன் தான் இந்த தையல் மிஷினை கண்டுபிடிச்சான். இந்த தையல் மிஷினை கண்டுபிடிச்சான் ஆல்மோஸ்ட் ஓவர். ஒரே இடத்துல சிக்கல் எங்கன்னா, இந்த ஊசியை நம்ம நூல் கோர்த்தாதான்
அந்த ஊசியில எங்க ஓட்ட போய் எங்க ஓட்ட எப்படி ஓட்ட போட முடியும், எப்படி அதை கோத்த முடியும்னு அவனுக்கு தெரியல. மற்றது எல்லாமே ரெடி. 1 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, கண்டுபிடிக்க முடியல. தூக்கத்திலையும் அதே நினைப்பு. அப்ப தூக்கத்துல ஒரு கனவு வருதான். இது உண்மையா நடந்த சம்பவம், கலாம் சார் சொன்னது. அப்போ தூக்கத்துல அந்த அரசர் என்ன சொல்றாரு, நீ தையல் மிஷின் கண்டுபிடிக்கிற சொல்லி நீ ஏமாத்திட்டே இருக்க, இனிமேல் நம்ப மாட்டேன், உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். கனவுல மரண தண்டனை நிக்க வச்சுட்டாங்க. அந்த வீரர்கள் அவனை குத்த வராங்க. ஸ்பேரோ ஈட்டின்னு சொல்லுவோம், ஸ்பேரோ. அந்த ஸ்பேரோல அந்த குத்த வரும்போது அந்த அந்த கூர்மையான இடத்துல அந்த ஓட்டையை பார்க்கலாம். அந்த கூர்மையா இருக்கிற இடத்துல கனவுல வந்தோடனே எந்திரிச்சிட்டு இம்மிடியா அவர் கண்டுபிடிச்ச தையல் மிஷின்ல அந்த ஊசியில அந்த இடத்துல ஓட்ட போட்டு அன்னைக்கே அந்த தையல் மிஷினை முடிக்கிறார் சக்சஸ்ஃபுல்லா. அப்ப கலாம் சார் சொல்றாரு, பாரு அவன் தூங்க விடாம இருந்தனால அந்த கனவை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இப்போ புரியுதா அவர் ஏன் சொன்னாருன்னு? கைத்தரலாம், தப்பே கிடையாது. இதுதான் சார் ஒண்ணு, அவனை தூங்க விடாம இருக்கணும். ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு நீ பிக் பாஸும் கிரிக்கெட் மேட்சும் உட்காந்துட்டு மாஸ்டர் படம் பார்த்துட்டு பிக் பாஸ் ஆக முடியாது. அது சில பேர்லாம் உட்காந்து வாட்ஸ்அப் அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஜம்மு ஜாலியாக கேட்டால் ஐஏஎஸ் ஆகணுமா? இல்லை, உண்மைதான். இது வரேன், அதுவும் வரேன். ரைட். ஃபர்ஸ்ட் மெடிக்கல் சார், எம்பிபிஎஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட். யார் யார் பயாலஜி 11th 12th? ரைட். எம்பிபிஎஸ் நான் போட்டி அதிகமாகிட்டே வருது. எம்பிபிஎஸ் யாரு படிக்கலாம்னா 2 பேர் படிக்கலாம். ஒன்று உங்ககிட்ட அறிவு இருக்கணும், உங்க அப்பாட்ட பெட்டி இருக்கணும். இன்னைக்கு சூப்பர் வாய்ப்பு இருக்கு சார் எம்பிபிஎஸ். நீட் எக்ஸாம் போன தடவை 71% ரிப்பீட்டர்ஸ் வந்தாங்க. இந்த தடவை 73% ரிப்பீட்டர்ஸ். கவர்மெண்ட் காலேஜ் நல்ல கவனி. அரசு பள்ளி மாணவர்கள் சேர்த்தோம்னா ரிப்பீட்டர்ஸ் உடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த வருஷம் 7.5% கொடுத்தனால எல்லாமே முக்காவாசி பேர் 90% ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்தாங்க. ஒன்லி ரெகுலர் மற்ற ஸ்கூல் பார்க்கும்போது 73% ரிப்பீட்டர்ஸ் தான் வந்திருக்காங்க. அப்போ ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணது தப்பு கிடையாது. ஒவ்வொரு வருஷம் கட் ஆஃப் ஜாஸ்தியாகுது. இந்த வருஷம் கூட புதிய கல்லூரிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11 புதிய கல்லூரிகள், 1000 சீட் இன்க்ரீஸ் ஆகும். அதுல 12% ஆல் இந்தியா கோட்டா போயிடும். மீதி இருக்கிற சீட்ல 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி போட்டா ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறாங்க, சார் 11 காலேஜ் இருந்துச்சுன்னா ஒரு 50 மார்க் குறையுமாங்க. மார்க் ஏற போதும். அப்போ இனிமேல் நீ நீட் ஓசியா இருந்தன்னா 600 மார்க் வாங்கணும். நீட்ல பிசியா இருந்துச்சுன்னா 590 மார்க் வாங்கணும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வெறும் 18,000 ரூபாய் ஃபீஸ்ல நீ கவர்மெண்ட்ல எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா 590 மார்க் பக்கம் வாங்கணும். எம்பிசியா இருந்துச்சுன்னா 550 இருந்து 560, எஸ்சியா இருந்துச்சுன்னா 490 இருந்து 500 மார்க் வாங்கணும். அப்போ 600 மார்க் நீ டார்கெட் பண்ணணும்னா நீ நீட்ல 720 மார்க்குக்கு 350 மார்க் பயாலஜில வாங்கணும். 360 மார்க் பயாலஜி கொஸ்டின் பேப்பர், 360க்கு 350 மார்க். பயாலஜி கரைச்சி வச்சிருக்கேன். என்சிஆர்டி புக். இப்போ 11th படிக்கிற பையன் நான் மெடிக்கல் ஆகணும் அப்படின்னா என்சிஆர்டி புக்கை ரெஃபர் பண்ணணும். என்சிஆர்டி புக்கு நீ விலைக்கு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சார் எனக்கு இதெல்லாம் தெரியல சார், ஏதாச்சும் புக் இருக்காங்கன்னா அமேசான்ல, பிளிப்கார்ட்லாம் ஒரு பப்ளிகேஷன் இருக்கு, எம்டிஜி பப்ளிகேஷன் ஃபார் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ். ரைட். எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ் இன் என்சிஆர்டி அப்படின்னு போடும். எம்டிஜி பப்ளிகேஷன். அந்த புக் என்ன பண்ணியிருக்கான், பிசிக்ஸுக்கு தனி, கெமிஸ்ட்ரிக்கு தனி, பயாலஜிக்கு தனி. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போன வருஷம் இந்த புக்கை அதை மட்டும் நம்பி படிச்சா நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ்ல அவன் என்ன பண்ணிருக்கான், என்சிஆர்டி புக்கை லைன் பை லைன் கொஸ்டினா மாற்றி ஆன்சர் பண்ணி கிளியர் பண்ணிருக்கான். சூப்பர் புக்கு. அந்த புக்கை நீ தரவு பண்ணிட்டா சத்தியமா 90% கொஸ்டின் அந்த புக்ல தான் வரும். இதுக்கு மேல நான் கைட் பண்ண முடியாது. அப்ப அந்த புக்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணா சத்தியமா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கூட அடிக்கலாம் மெடிக்கல். எம்பிபிஎஸ்க்கு சூப்பர் வாய்ப்பு இருக்கு சார்.
அதுவும் இப்போ ஹெல்த் கேருக்கு வந்து பிஜி எல்லாம் பண்ணும்போதே நீ வந்து நீட் எக்ஸாம் நீ வரும்போது எக்ஸிட் எக்ஸாம், இப்போ நீட் பிஜி எக்ஸிட் எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணாலே பிஜி பண்ணும்போது கவர்மெண்ட்டே உனக்கு 35,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. மெடிக்கலுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு பார்த்தீங்க. அப்போ நீ ஆல்மோஸ்ட் ஒரு சம்பளம் வாங்குற மாதிரி தான் படிக்கும் போது உங்க அப்பாட்ட செலவு பண்ண வேண்டியதில்லை, நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால தான் நீட்டுக்கு அவ்வளோ பெரிய கட் ஆஃப் ஏறிட்டே போகுது, எண்ணிக்கையுமே ஜாஸ்தி ஆகிடுது. நீ வெறும் 500லேருந்து 550 மார்க் பக்கம் வாங்கினா உங்க அப்பா 7 to 8 லட்ச ரூபா கொடுக்கணும் ஃபீஸ். 7 to 8 லட்ச ரூபா. 450 மார்க் மேலே வாங்கினா உங்க அப்பா வந்து வருஷம் 14 லட்ச ரூபா கொடுக்கணும். வெறும் 113 மார்க் மினிமம் மார்க் வாங்கினா கூட எம்பிபிஎஸ் சீட் இருக்கு, பட் உங்க அப்பா 25 லட்ச ரூபா கட்டணும். ஸோ 115 மார்க் வாங்கினா 25 லட்ச ரூபா, 600 மார்க் வாங்கினா 18,000 ரூபா. நீ தான் டிசைட் பண்ணணும் எப்படி எம்பிபிஎஸ் சீட் இருக்கு. உன்னுடைய மார்க்கை பொறுத்து தான் உன்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிசைட் ஆகும். ஸோ 600 மார்க் மேலே நீ வாங்கினா சத்தியமா ஆல் இந்தியா போட்டாலும் சரி தமிழ்நாட்டிலையும் உனக்கு கிடைக்கும். டிபிஎஸ் சஜஸ்டே பண்றதில்லை. இந்த வருஷம் கூட டிபிஎஸ் சீட்டு வேகண்டா இருக்கு கவர்மெண்ட் அலாட்மெண்ட்லயே. 113 மார்க் வாங்கி கூட ஆள் இல்லை, ஏன்னா டென்டலுக்கு வாய்ப்பு குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இன்னைக்கு இப்போ கூட டென்டல் படித்தவங்க யார் தெரியுமா? நிறைய பேர் இந்த வருஷம் விருப்பம் இல்லாமல் தான் சார் நான் 2 தடவை ரிப்பீட் பண்ணிட்டேன், 3வது அட்டம் இஷ்டம் இல்லை, இன்ஜினியரிங் போகிறது இஷ்டமே இல்லை, நான் வேறு வழியில் அதனால் பிடிஎஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ பிடிஎஸ்க்கு வாய்ப்பு குறையுது. ஸோ படித்தா எம்பிபிஎஸ் இல்லைன்னா இன்ஜினியரிங் தான் சார். இன்னைக்கும் இன்ஜினியரிங்க்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. பட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 461 கல்லூரி இருக்கு, 50 கல்லூரியில படிக்கலாம். மீதி 400 கல்லூரியில நீ படிச்சனா சத்தியமா பெரிய ஜாப் எதிர்பார்க்கிறாங்க. 50 கல்லூரி தான் சார். அதுல டாப் 3ல சென்னை இன்ஸ்டியூட் வருது, செல்ஃப் ஃபினான்சிங். நல்ல கல்லூரியை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஏன்னா இனிமேல் கல்லூரி மிக மிக அவசியம். ஏன்னா வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸோ வெறும் மெக்கானிக்கலோ வெறும் எலக்ட்ரானிக்ஸோ உனக்கு வேலை வாங்கி தர போறது இல்லை. அதை தாண்டி அந்த கல்லூரியில என்ன சொல்லி தர போறாங்க சிலபஸை தாண்டி. இப்ப ஏன் அவர் பேசும்போது எங்க கல்லூரியில 21 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சிலபஸை தாண்டி சொல்லி தரதாக சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அப்ப எந்த கல்லூரியில நீங்க தமிழ்நாட்டில் 15 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உள்ள மேல கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா வெறும் 32 கல்லூரிகள் தான். 21 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அதாவது நான் சொல்றது மினிமம் 15 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 15 புது டெக்னாலஜில உனக்கு வந்து மேம்படுத்தணும். 461 காலேஜில் வெறும் 30 காலேஜ் பக்கம் தான் அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அப்போ அந்த கல்லூரியை தேடி போகணும். சும்மா எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கு, நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நிறைய பேர் இந்த 400 கல்லூரியில் படிக்கிறவங்க தான் இன்ஜினியரிங்ல படிக்கிறவங்க தான் இந்த ஊரை கெடுத்துட்டு இருக்காங்க. வெளியே பேசியிருக்காங்க இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்லை. யார் சார் வேலை கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு? இல்லை மீடியா வேலை அப்படிதான் இருக்கு. மீடியாவும் உங்களுக்கு ரிசர்ச் தரப்போறாங்க, இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்லை. அப்ப ஏன் யாருமே வந்து இப்ப ஐஐடியில் 1,62 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, நீங்க பேச மாட்டேங்கிறாங்க. இத்தனை பேருக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் இருக்கிறது, சென்னை இன்ஸ்டியூட்ல 25 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம், அது யாருமே பேச மாட்டேங்கிறோம். அது சும்மா வெளியே எங்க பேருக்கு படிச்சுட்டு யார் வேலை கொடுப்பாங்க? அப்படியே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறது. இன்ஜினியரிங் வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி, ஆர்ட்ஸ் காலேஜ் டிகிரி கிடையாது. அப்படிதான் படிச்சுட்டு நான் வேலை இல்லை, அப்புறம் வெளியே போய் சொல்லிக்கிறேன் இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்லை. இது நம்பிட்டு பையன் விட்டுறான், நல்லா படிக்கிற பையன் போயிடறான். எத்தனை பேருக்கு நம்ம கஷ்டம். ஒரு பொண்ணு சொல்றா, சார் 191 கட்டா பிஎஸ்சி டெக்ல இடம் கிடைக்குது. அவ போய் அவங்க அப்பா சொன்னாரு இன்ஜினியரிங் படிச்சா வேலைன்னு சொல்லி பிஎஸ்சி மேத்ஸ் எடுத்து பிஎஸ்சியில படிக்கிறா. இப்ப என்ன சொல்றா, சார் எங்க காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்டே ரொம்ப, பிஎஸ்சி இத்தனைக்கு நல்ல கல்லூரி, என்ன பண்றதுன்னு தெரியல சார், இப்பதான் நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்காமன்னு தோணுதுன்னு. இவ்வளோ மார்க் வாங்கி 190 மேல வாங்கி ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறான். யார் தெரியுமா பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கலாம்? டீச்சிங் ஜாப்ல வரணுமா பிஎஸ்சி மேத்ஸ், பிஎட், எம்எஸ்சி, எம்எட், டெட் எக்ஸாம் இருக்கு. 11 வருஷம் படி சத்தியமா வரலாம், தப்பு கிடையாது. டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வெறும் யூஜி யூனிவர்சிட்டி யார் வேலை இருப்பா? வெறும் இன்ஜினியரிங் படிச்சா கூட வேலை கிடையாது. நீ படிக்கிறதுலாம் அவுட் டேட் ஆயிடுச்சு.
உட்காந்து பைத்தான் படிக்கிறான். 4 வருஷம் கழிச்சு பைத்தானே இருக்காதுங்கிறான். அடுத்த லாங்குவேஜ்ல அவங்களுக்கு காட்லின் வந்துருச்சு, லூனா வந்துருச்சு. இது சிலபஸ்ல கிடையாது. நான் பைத்தான் படிச்சு எனக்கு 80 மார்க் வச்சிருக்கேன், எனக்கு வேலை கொடுக்கலாங்கிறான். அவன் யூஸே பண்ணாதான் வேலை கொடுப்பான். கம்பெனி யூஸ் பண்ணல, கம்பெனி அட்வான்ஸா போயிட்டு இருக்கான். இது யாருமே புரிஞ்சதில்லை. பசங்களுக்கும் அப்படிதான். எஸ்பெஷலி பசங்க ஜாலியா இருக்கான், என்னமோ நினைச்சுக்கிறான். அப்படியே காலேஜ் ஸ்கூலு சைட் எடுத்துட்டு அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்பு படம் பார்த்துட்டு வெட்டி ஆரம்பிச்சு உண்மையிலே சொல்றேன். வீட்டில் அம்மா அப்பா கஷ்டப்பட்டுருப்பாங்க, அது தெரியாது. மொபைல் ஃபோனு பைக்கு இல்லை இதெல்லாம் எங்களுக்கு மனசு உறுத்துது சார். உண்மைதான் சொல்றேன் சார். நல்லா புரிஞ்சுக்கோ சார். வேலை செஞ்சு பாரு, எனக்கு அப்படிதான் இருக்கு. அப்பதான் எனக்கு உட்கார்ந்துட்டு ஜாலியா அவங்க மேல ஏறிட்டு உட்காந்து பேசலாம். கிடையாது, கஷ்டப்படணும் சார், உழைக்கணும் சார். அப்போ இன்ஜினியரிங் படிச்சா வேலை வாய்ப்பு இருக்கு. இன்ஜினியரிங் படிக்கும் போது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கோ. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இல்லைன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஜெர்மன் லாங்குவேஜ், ஜாப்பனீஸ். அப்போ எந்த கல்வியில இந்த லாங்குவேஜ் சொல்லி தராங்க, நீ படிக்கும் போது அப்போ பல மடங்கு ஜாஸ்தி ஆயிடும். அடுத்தது நிறைய போட்டிகள்ல கலந்துக்கணும். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இனிமேல் பிளேஸ்மெண்ட் 70% போட்டிகள் மூலமா இருக்கு. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இருக்காது வெளியே வரும்போது. நிறைய பேர் ஏமாத்துவாங்க. சில சொந்தக்காரர் இந்த காலத்தில் கேம்பஸ் பிளேஸ் நம்பிடாது. எல்லாமே போட்டிகள். நீ படிக்கிறது அவுட்டேட் ஆயிடுச்சு. ஏன் போட்டி வைக்கிறான் கம்பெனி? நீ படிச்சது அவனுக்கு தேவையில்லை. அவன் எதிர்பார்க்கறது உன்கிட்ட இருக்கான்னு காமிக்கணும். பிராக்டிக்கலா அவனுக்கு தெரியல, அதனால தான் அவன் போட்டிகள் வைக்கிறான். அப்போ நிறைய போட்டிகள்ல கலந்துக்கணும். இப்போ கூட சென்னை யூனிவர்சிட்டியில் ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் $8,000 வின் பண்ணிருக்கான். $8,000 இன்டர்நேஷனல் காம்படிஷன். அது தயார் பண்றாங்க. அவன் பண்றான். அவன் கிளாஸ்லயே இன்னொரு பையன் அப்படியே ஜாலியா இருக்கான். ப்ரொபோசல் கொடுக்குது, கவுண்ட் ப்ரொபோசல் கொடுக்குது. எனக்கு தெரியும், 2 பேருமே எனக்கு ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்ல. இல்லை உண்மைதான். ஒரு பையன் $8,000 நீங்க எவ்வளவு ஆச்சு? 5 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டான். அவன் இன்னொரு பையன் ஒண்ணுமே இல்லாம இருக்கான். அந்த 5 லட்சம் சேர்ந்து அவன் கல்வி இன்னொரு 5 லட்சம் கொடுத்துட்டாங்க. 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டான். நினைச்சு பாரு. சென்னை இன்ஸ்டியூட் ஒரு பையன், அவங்க வெப்சைட்ல போனாலே இருக்கும் பாருங்க. அதே அவன் கிளாஸ்ல படிக்கிற பையன் சும்மா இருக்கான். இப்படிதான் இருக்கு வாழ்க்கை. இப்படிதான் அவன் மனசு எங்கேயோ டைவர்ட் பண்ணிட்டு அப்புறம் வாழ்க்கை இருக்குது. அப்புறம் வேண்டாத விஷயத்துல ஈடுபட்டு நிறைய தப்பான காரியங்கள் நடந்துச்சு சார். வெறி வேணும் சார். நான் எப்பவுமே சொல்றேன், சாதிக்கணும்னு வெறி வந்துச்சுன்னா கடவுள் கூட அவனை நிறுத்த மாட்டாங்க. எங்களுக்குலாம் அந்த வெறி இருக்கிறதுனாலதான் இந்த வயசுல யாரும் கேட்டாங்க, சார் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. டச் ஃபுட் எதுவுமே இல்லை. கடவுள் தான் கொடுக்கல. காரணம் வெறி சிந்தனையே அப்படிதான் இருக்கு. இன்னும் சம்பாதிக்குது. இவ்வளவு தூரம் இன்னும் ஜாஸ்தி பண்ணி. ஏன்னா ரொம்ப ஏழ்மையில வந்திருக்கு. எனக்கு தெரியும் பணத்தோட யாருமே எல்லாம் சும்மா சொல்லிக்கலாம் சார் வெளியே. இன்னைக்கு என்கிட்ட நான் பணம் சேமிச்சு வச்சதுனால தான் என் பையனை லண்டன்லயும் என் பொண்ணை நெதர்லாண்ட்ஸ்ல அனுப்பி படிக்க வைக்க முடியுது. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. நீங்க செலவாகும். என் பையன் படிக்கிற காலையில் 30 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டணும் வருஷம். எப்ப முடியும்? எத்தனை பேருக்கு வாய்ப்பு? அவன் நல்ல நல்ல பொசிஷன்ல இருப்பான். அது தெரிய மாட்டேங்குது. பணம் 10 செய்யும் சார். இனிஷியல்ல சேமிக்க தெரியணும். ஃபர்ஸ்ட் உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் சார். உங்க அப்பா இன்னையிலிருந்து சேமிக்க கற்றுக்கும். உங்க அப்பா 10 ரூபாய் செலவு பண்ண கொடுக்குறாரா, அதில் 2 ரூபாய் சேமிக்கிறதை எடுத்து வச்சு தெரியணும். அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் இந்த சேமிப்பு பழக்கம் வரங்கள் தான். ஒன்லி மணி மேக்ஸ் மணி.